எக்ஸசைஸ் 3.18ல 6th சம்மு 6வது சம்மு சரியா? ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு தான் கேட்டிருக்கு. மம்மி நடத்தையில புரியும், திருப்பி நீ டெஸ்ட் எழுதையில கஷ்டமா தெரியும், பார்த்துக்கோ. ஒழுங்கா கவனிச்சா தான் எழுத முடியும். என்னடா ஈஸியாக இருக்கு ஃபீல் பண்ணுவிய, திருப்பி நீ உன எழுத சொல்லையில தான் அவரோட அர்த்தம் மாறும், யோசிக்கிற தன்மை மாறும். ஏன்னா நான் யோசிக்கிறனால நடத்தையா எழுதிடுவேன், நீங்கள் யோசிக்கிற மாதிரி பாருங்கள். திருப்பி நடத்தி முடிச்ச பிறகு நீங்கள் எழுதுகிற மாதிரி பாருங்கள், கீழே குனிஞ்சு. அப்படின்னா தான் அது டெஸ்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் வேகமாக எழுதலாம். பார்த்துக்கோ, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். கிவன் டே எக்ஸ் இன்ட்டு 4 - 3 காலம் வைஸாக கொடுத்துருக்கு சரியா? ப்ளஸ் ஒய் இன்ட்டு -2 3 ஈக்குவல் டு 4 6. டே கவனிடா தம்பி, ரீட் பண்ணலையே அந்த கணக்கில் ஒன்று சொல்லிட்டு தான் ரீட் பண்ணேன். என்னடா மல்டிப்ளைன்னு சொல்லி தான் இன்ட்டுன்னு சொன்னேன், அதுக்கு தான் கவனின்னு சொல்கிறது. எக்ஸ் இன்ட்டுன்னு தான் சொன்னேன், மேட்ரிக்ஸை ஒய் இன்ட்டுன்னு தான் சொன்னேன். அப்போ இது உள்ள மல்டிப்ளை ஆகும். 4x - 3x அதே மாதிரி ப்ளஸ் -2y 3y. டேய் மல்டிப்ளை பண்ணால் y - 2 இல்லை, -2y. y - 2 கிடையாது, -2y. தப்பா போட்டுறாத. ஈக்குவல் டு 4 6. ஒரு ஈக்குவேஷனை இப்படி எடுத்துக்கோ, போட நீ போடாத, நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கன்னு சொல்கிறேன். 4x - 2y ஈக்குவல் டு 6 4 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு -3x + 3y ஈக்குவல் டு 6 செகண்ட் ஈக்குவேஷன். இது எப்படி எலிமினேஷன் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு வேற வேறையாக இருக்குது. இருக்குன்னா இது மேலே உள்ள 4 இருக்குது எக்ஸில், இது 3 இருக்குது. இங்கே -2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ எப்படி ரெண்டு ஈக்குவலாக கொண்டு வரலாம்? அதான் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், பொறுமையாக இது ஒன்று, அவசரப்படாத. என்ன சொல்கிறான், ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக வரணும். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் இந்த ஈக்குவேஷனை, அப்போ 4 3s are 12x -3 2s are 6y 4 3s are 12. இது தேர்ட் ஒன். சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் ஆக்கிறக்காண்டி செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை மேலேயும் இதை கீழேயும் பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are -12x 4 3s are 12 6 4s are 24. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். புரியுதான்னு பார். இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு பார். எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மாற்றி சேஞ்ச் பண்ணி இது மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்குவல் ஆயிரும். இந்த 3 மேலே பண்ணியிருக்கேன், 4 கீழே பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இந்த 4 மல்டிப்ளை பண்ணுறோம்னா ஹோல் ஈக்குவேஷனுக்கு தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் பண்ணி நிறுத்திடாத. சில பேர் புத்திசாலித்தனமாக செய்வான். 4 3s are 12 முடிஞ்சு வச்சு, அங்கிட்டு 3 அப்படியே தான் இருக்கும், 6 அங்கிட்டு தான் இருக்கும். ஹோலாக தான் மல்டிப்ளை பண்ணணும். ஹோல்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். தெரியுது? அதுக்கு தான் அப்படி எழுதுறது. இப்போ சைன் அப்படியே ஆப்போசிட்லாம் இருக்குது. அப்போ சைனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ப்ளஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். சைனை மாத்திரம்னா தான் மைனஸ் பண்ணுறோம்னு அர்த்தம்டா. ப்ளஸ் பண்ணுறோம்னா எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். அப்படியே அடிச்சுக்கலாம். சைனை சேஞ்ச் பண்ணி தான் அடிக்கணும் அப்படின்னா இங்கே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்படி மைனஸ் போடணும், பொறுமையாக எழுதணும். இது -6y + 12y வெறும் +6y ஈக்குவல் டு 36 +36. சரிதானே சொல்கிறது? ரைட்டு. அப்போ அடுத்து என்ன ஆகும் பாரு, ஒய் ஈக்குவல் டு 36/6 என்ன வரும்? இதுதான் ஒய்க்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பாரு, ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுவோம். ஃபர்ஸ்ட்லேயே போடவா? இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல்டா, ஒய் இஸ் ஈக்குவல்டா. டேய் கவனி, இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 தென் சப்ஸ்டிட்யூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எதுலையா போடுன்னு சொல்லிட்டேன், உன்னுடைய இது விருப்பம். எதெல்லாம் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். 4x - 2y ஈக்குவல் டு 4. 4x - 2 × 6 ஈக்குவல் டு 4. 4x - 12 ஈக்குவல் டு 4. -2 அங்கிட்டு போனா 4x ஈக்குவல் டு 4 + 12 16. 4x ஈக்குவல் டு 16. 16/4 x ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது எக்ஸு, இது ஒய். வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு, கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோ, புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டு ஈக்குவேஷனாக வச்சு சால்வ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார். எனத்தையா செஞ்சு வச்சிடாத, செய்.